ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விழாக்கு தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் என் பையன்தான் எனக்கு ஐடியாவே கொடுத்தா. அம்மா இன்றைக்கி காடை சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காடை குழம்பும் காடை ஃப்ரையும் தான். என் பையனுக்கு காடையை முழுசாக பொரித்து கொடுக்குறதுல ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவன் அந்த ஐடியாவை சொன்னான். சரி, நம்ம குழந்தைங்க தானே முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் வீட்டிலையே மசாலாலாம் வறுத்து அரைச்சி தான் இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அடுத்த வீடியோவில் இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். காடையை முழுசாக பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதை இப்போ எப்பண்டா பொரிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி என் பையன் என்னையே சுற்றி வந்தான். ஒரு வழியாக சமையல் கிட்ட முடிய போகுது. எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். அது எத்தனை டிஷ்ஷு வச்சாலும் சரிதான். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சு எல்லோரும் சேர்ந்து கீழே உட்காந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது எங்கள் ஃபேமிலியிலே பழக்கம். உங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி தானான்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.